நம்ம ஊரில் டீ கடைக்கும் சாதிச்சவங்களுக்கு எப்பயும் ஒரு ஒற்றுமை வந்துட்டே இருக்குது. அது ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல். என் காலேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்கு கெஸ்ட் லெக்சர் வந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் நாளைக்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நாங்களும் எல்லாரையும் போல ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி, அப்புறம் ஒரு டீம், அப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேல்ஸ் டீம், இப்படி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோம். ஸோ கேட்டது ஒன்று சொன்னார், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் தான் பண்ண முடியும், நான் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவை ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண உங்களோட ஐடியா தான் நெக்ஸ்ட் $1 பில்லியன் பிஸ்னஸாக மாற முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்தியன்ஸ் நம்ம ஒரு டீ கடை தான் எப்பயுமே ஒரு தெரப்பிஸ்ட். நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, டீ கடையில் உட்காந்து பேசிப்போம். நெக்ஸ்ட் டைம் டீ கடைக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க அப்படின்னா அதை லிசன் பண்ணி பாருங்கள். அப்படி அவங்களோட ப்ராப்ளம்க்கு உங்களால் சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சதுன்னா உங்களோட அந்த சொல்யூஷன் நெக்ஸ்ட் அமேசாவாக மாறலாம். அப்படின்னா நம்ம ஊரோட லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பார்சல் சர்வீஸில் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ப்ராப்ளம்க்கு கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் ஏப்ரல் மாதம் ப்ராடக்டாக ஆப்பாக லான்ச் பண்ண போகிறேன். மணிக்கு ஒரு முறை டீ குடிக்க போகலான்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியல அனுப்பிச்சு வாடா மச்சான் இப்போ டீ குடிக்க போகலான்னு சொல்லி கூப்பிடுங்க. This is my startup story episode 5. Meet you in the next video.